நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்று அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றும் என்னோடு சக்தி பிரஸ் ரிலீஸில் இணைந்து கொள்வதற்காக நமது செய்தி பிரிவிலிருந்து ஜெஃப்ரி ஜெபதர்சன் வந்திருக்கின்ற. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் மயூரன். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். எனவே நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளின் செய்திகளுக்கு செல்லலாம். முதல் நாங்கள் ஞாயிறு தமிழ் தந்தியின் பிரதான செய்தியை பார்க்கலாம். பாதிக்கப்பட்டவர்களுக்கே அல்ல போரிட்டவர்களுக்கே சலுகைகள். 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து அரியம் எம்பி காட்டம். 2015ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சலுகைகளே இல்லை, போரிட்ட ராணுவத்தினருக்கே சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் தமிழ் தந்திக்கு தெரிவித்த கருத்துக்கள் பிரதான செய்தியாக தமிழ் தந்தியில் அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக தமிழ் தந்தி வாரத்தின் ஒரு நாள் வெளியாகும் பத்திரிகை வித்தியாசமான தலைப்புச் செய்திகளோடு என்றும் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக தற்போது வரவு செலவு திட்டம், அதே போல ஜனாதிபதி தேர்தல், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் நாங்கள் இப்போது கதைத்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அனைத்து பத்திரிகைகளை எடுத்து நோக்கினாலும் கூட ஜனாதிபதி தேர்தல், அது போன்று வரவு செலவு திட்டம், இதை மையமாக கொண்டுதான் அனைத்து பத்திரிகைகளிலும் செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. இது நேற்றைய தினம் வெளியான பத்திரிகை தமிழ் தந்தி. குறிப்பாக அவர் கூறிய கருத்து என்னவென்று சொன்னால், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்ல போர் செய்தவர்களுக்கே அதிகளவான சலுகைகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய, அதாவது வரவு செலவு திட்டத்துக்கு பின்னர் பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை வெளியிடுவார்கள். மக்கள் விடுதலை முன்னணி ஒரு கருத்தை வெளியிடும், ஐக்கிய தேசிய கட்சி ஒரு கருத்தை வெளியிடும், இவ்வாறு பலர் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவார்கள். அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய குற்றச்சாட்டு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் விதமான ஒரு சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்பதை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதே போல வரவு செலவு திட்ட உரையின் போது ஜனாதிபதி அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை அழைத்திருந்தார். குறிப்பாக அது எதற்காக அழைத்தார் என்பது தொடர்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அவர் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், தெரிவுக்குழுவில், பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகிப்பதற்கு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஜனாதிபதியை அழைத்ததாக சுசில் பிரேமஜயந்த கூறியிருக்கிறார். குறிப்பாக அதற்கு ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு விருப்பம் தெரிவிக்கவில்லை. பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். பல தடவைகள் அது தொடர்பாக கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போதுதான் ஜனாதிபதி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கூறப்பட்ட ஒரு விடயத்தை அரியநேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, இந்த யுத்தம் தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தம் அல்ல, ஒரு குழுவினருக்கு மாத்திரம்தான், குழுவினருக்கு எதிராக இடம்பெற்ற யுத்தம் என்பதை அவர் கூறியிருக்கிறார். இதனை கூறப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்தியா, அதே போன்று சர்வதேச நாடுகளை எடுத்துக்கொண்டால் பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் இன்னும் அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதையும் இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறியிருக்கிறார். அதே போன்று பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. இருந்தாலும் இன்னும் வீட்டு திட்டங்கள் உரிய முறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செல்லவில்லை, அரைக்குறையான நிலவரத்தில் தான் இருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் வரவு செலவு திட்டம் தங்களை பொறுத்தவரையிலே சலுகைகள், தமிழ் மக்களுக்கு சலுகைகள் அற்ற ஒரு வரவு செலவு திட்டமாக அமைந்ததுதான் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அடுத்த செய்திக்கு செல்லலாம். மோடியை சந்திப்பாரா விக்னேஸ்வரன்? அடுத்த மாதம் அளவில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இந்தியாவுக்கு விஜயம் செய்யும் போது அவரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க வைக்க டெல்லி அதிகாரிகள் முயற்சித்து வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. நவம்பர் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிற நிகழ்வு ஒன்றுக்கு சொற்பொழிவாற்ற சிவில் உரிமைகளுக்காக மக்கள் ஒன்றியம் எனும் அரசார்பற்ற நிறுவனம் ஒன்றுக்காக விக்னேஸ்வரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சந்தித்து அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்குமா என்பதை பொறுத்து பார்க்கலாம். அரசுக்கான ஆதரவு தொடர்பில் தீர்மானிக்கவில்லை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்க தொடர்பாக இதுவரை தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா சமாஜ கட்சி மற்றும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெரிவித்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்த செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக தற்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மயூரன் அதிகமாக பேசப்படுகிறது. தற்போது பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதா, அதே போன்று ஜனாதிபதிக்கு ஆதரவு, தற்போது அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கும் நிலையில் மக்கள் விடுதலை முன்னணி கேள்வி எழுப்புகிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு
மூன்றாவது முறையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது. அவ்வாறு போட்டியிட்டால் நாங்கள் தேர்தல்களை புறக்கணிப்போம். அதே போன்று அதற்கு எதிராக போட்டியிடும் வேட்பாளருக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று நேற்றைய தினம் விஜித் ஹேரா ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார். இவ்வாறான ஒரு நிலைதான் தற்போது நீடித்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகள் தற்போது ஆதரவை திரட்டும் நோக்கில் இருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளுடைய அதாவது அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிப்பதா அல்லது மற்றைய பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதா, இவ்வாறு பல்வேறு குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறது. போராட்டங்களுக்கு பயந்து மகாபலரை உயர்த்தவில்லை என்கின்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. மனித உரிமை ஆணைக்குழுவை நாடிய சப்ரகம பல்கலைக்கழக மாணவர்கள், போலீசாருக்கு எதிராக சப்ரகம பல்கலைக்கழக மாணவர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியும் தமிழ் தந்தியில் வழியாக இருக்கின்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றது. அதைவிட இலங்கை கடற்படை தளபதிக்கு விருது, வைகோ கண்டனம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. தமிழ் தந்தியின் ஆசிரியர் தலையங்கம், பலவீனம் அடையும் அரசாங்கத்தை பலப்படுத்த முனையும் பட்ஜெட் என்ற தலைப்பில் காலத்தின் தேவை அறிந்து தீட்டப்பட்ட ஒரு தலையங்கமாக அமைந்திருக்கிறது. அதே போன்று வெளிவந்திருக்கிற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் பட்ஜெட் 2015, ஜனாதிபதி தேர்தலை முன்வைத்து இந்த பட்ஜெட் இப்படி தயாரிக்கப்பட்டதோ என்ற கேள்வியை மனதில் எழுப்புகின்றது. அவை நேற்று வெளிவந்த தமிழ் தந்தி பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் இன்று வெளிவந்த ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளுக்கு செல்லலாம். வீரகேசரியின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. அறவழி போராட்டத்தில் ஒன்றிணைய வேண்டும், முஸ்லிம்களுக்கு மாவை எம்பி அழைப்பு, திறந்த மனதுடன் செயற்பட தயார் என்கிறார். ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் முஸ்லிம் மக்களின் தாயகமான வடக்கு கிழக்கில் உரிமைகளை பெற்று கௌரவமாக வாழ்வதற்கு ஜனநாயக ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற அறவழி போராட்டத்தில் அனைத்து முஸ்லிம் தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டிய காலத்தின் தேவை என தெரிவித்த தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான மாவை சேனாதிராஜா இது குறித்து திறந்த மனதுடன் பேசுவதற்கும் தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழரசு கட்சியின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர். குறிப்பாக நேற்றைய தினம் மிகவும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு அனைத்து ஊடகங்களிலும் இந்த செய்தி எங்களுடைய ஊடகங்களில் பிரதான இடம் பிடித்த ஒரு செய்தியாக அமைந்திருந்தது. காரணம், முஸ்லிம் மக்கள் தற்போது உங்களுக்கு தெரியும், வடமாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மக்கள் தற்போது புத்தளத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை மாவை சேனாதிராஜா அவருடைய கருத்து என்னவென்று சொன்னால், குறிப்பாக வடமாகாண சபை அரசாங்கம் சுதந்திரமாக இயங்க இடம் கொடுக்கும் பட்சத்தில் அந்த முஸ்லிம்களை தங்களுடைய சொந்த காணிகளில் வந்து குடியமர்த்த ஒருபோதும் தாங்கள் தடை விதிக்க மாட்டோம் என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். எனவே முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றிணைய வேண்டிய காலம் தற்போது மலர்ந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வடக்கு கிழக்கு என்பது நிச்சயமாக தமிழ் முஸ்லிம் மக்களுடைய மாகாணங்கள். எனவே இதனை கட்டியெழுப்ப முஸ்லிம் தமிழ் மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் அரசு கட்சியினுடைய தலைவருமான மாவை சேனாதிராஜா நேற்றைய தினம் கூறியிருக்கிறார். சலுகை என்ற அடிப்படையில் லஞ்சமாக வழங்கப்பட்ட பட்ஜெட், வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்கிறது ஜேவிபி. ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து சலுகை என்ற அடிப்படையில் லஞ்சமாக வழங்கப்பட்டதை 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் என்று ஜேவிபி குற்றம் சாட்டியிருக்கிறது. அதான் நான் கூறினேன், ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. நான் கூறினேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய குற்றச்சாட்டு வார அமைந்தது என்று சொல்லி. ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணியுடைய குற்றச்சாட்டு சலுகைகளை அடிப்படையாக கொண்டு லஞ்சமாக வழங்கப்பட்ட பட்ஜெட் என்று கூறுகிறது. ஒவ்வொரு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, இது நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. காரணம், இந்த வரவு செலவு திட்டம் குறிப்பாக அபிவிருத்தி இலக்காக கொண்டுதான் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாழ்க்கை செலவு இன்னும் மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அபிவிருத்திகள் நடக்கிறது, வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம். ஆனால் இப்பொழுது இந்த அரசாங்கத்தினுடைய வாக்கு வங்கி யூவாவை எடுத்துக்கொண்டால் அதிகமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதனை அடுத்து அரசாங்கம் தீர்மானித்தது உடனடியாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதாக பல அவதானிகள் கூறுகிறார்கள். எனவே இந்த வாழ்க்கை செலவுதான் இந்த அரசாங்க மக்கள் இந்த அரசாங்கம் மீது உள்ள நம்பிக்கை இழந்த நிலை காரணம் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு. எனவே மக்கள் மிகவும் இக்கட்டான ஒரு நிலையில் தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வாழ்க்கை செலவு குறைக்கப்பட்டது. அதாவது கேஸ் விலை குறைக்கப்பட்டது, எரிபொருள் கட்டணம் குறைக்கப்பட்டது, இவ்வாறு பல்வேறு விலை குறைப்புகள் இடம்பெற்றன. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் பாரியநேத்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
குறிப்பாக 55,250 ரூபாய் தேவை 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு. ஆனால் 2,200 ரூபாய் தான் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு, அதாவது 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு 50,250 ரூபாய் தேவை ஒரு மாதத்திற்கு. ஆனால் 2,200 ரூபாய் தான் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தலுக்கு பின்னர் ஏற்படும் விலையேற்றத்திற்கு பிற மத்தியில் இந்த தொகை போதுமானதாக இருக்காது என்பதுதான் அவருடைய இதாகவும் அமைந்தது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசு ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பின் கட்டமைப்பு எவ்வாறு தயாரிக்கப்பட போகிறது என்ற கேள்வி மாணவர் மத்தியிலும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான நிலை ஏற்பட போகிறது என்று சொல்லி. இன்னும் கூட மலையகத்தில் 50,000 வீட்டு திட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்று கடந்த வரவு செலவு திட்டத்தின் போல் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை ஒரு அடிக்கல் கூட நாட்டப்படவில்லை. இவ்வாறான ஒரு கேள்விக்குறி பல இடங்களில் நிலவுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன, அது நிறைவேற்றப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி அனைவர் மத்தியிலும் அரசியல் ஆய்வாளர்கள், அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் மத்தியில் கேள்வி எழுகிறது. அடுத்த செய்தி, 13வது திருத்தத்தை அமலாக்கினால் சுயநிர்ணய கோரிக்கை தலை தூக்காது. ஐக்கிய தேசிய கட்சி பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச கூறுகிறார். 13வது திருத்தச் சட்டத்தின் அனைத்து விடயங்களும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் சுயநிர்ணய கோரிக்கை தலை தூக்காது என்று தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள். குறிப்பாக வடமாகாணத்தினுடைய மக்கள் உங்களுக்கு தெரியும், வடமாகாண சபை தேர்தல் நடைபெற்ற போது அரசாங்கம் பல்வேறு அபிவிருத்திகளை செய்தது. வீதி கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டது, வைத்தியசாலைகள் அமைக்கப்பட்டது, பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்வைக்கப்பட்டது. இருந்தாலும் வடமாகாண சபை தேர்தலின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அந்த உள்ள மக்கள் 3/2 பெரும்பான்மையை கொடுத்திருந்தார்கள். சி விக்னேஸ்வரன் அவர்களும் அதிகப்படியான வாக்குகளை பெற்று முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிலையில் அபிவிருத்தி அல்ல, அவர்களுடைய அபிவிருத்தியும் தேவை, இருந்தாலும் அவர்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், அதான் சஜித் பிரேமதாச கூறியிருக்கிறார், 13வது அரசியல் அமைப்பில் இருக்கிறதான அனைத்து திருத்தங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும். காணி உரிமை, அதே போல காணி அதிகாரம், அதே போல போலீஸ் அதிகாரம் போன்றவை தொடர்பாகவும் கரிசனை செலுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே பொதுமக்களுக்கு அபிவிருத்தி வழங்குவதை விட அந்த வடமாகாண மக்களுக்கு குறிப்பாக இவ்வாறான விடயங்கள், குறிப்பாக இராணுவமயமாக்கல் போன்ற விடயங்களை இல்லாமல் செய்து சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு வழியை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. யாழில் அரசு தரப்பினரை சந்தித்தார் கமலேஷ் சர்மா. இந்திய வீட்டு திட்டத்தையும் பார்வை. பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா நேற்று யாழ் குடநாட்டுக்கு விஜயம் செய்து அரசு தரப்பு உயர் அதிகாரிகளை சந்தித்ததுடன் இந்திய அரசின் உதவியால் கட்டப்பட்ட வீடுகளை நேரில் சென்று பார்வையிட்டிருப்பதாக இந்த செய்தி புகைப்படத்தோடு வெளியாகிறது. இது பற்றிய செய்திகள் நேற்று செய்தி அறிக்கைகளில் பார்த்திருப்பீர்கள். அரசிடம் 4 கேள்விகள் எழுப்பும் ரணில். கொழும்பில் மகளிர் அணியை சந்திக்க எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சித் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே அதன்போது அரசாங்கத்தில் 4 கேள்விகளை தொடுத்திருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த புலிகள் மீதான தடையை ஐரோப்பிய ஒன்றியம் நீக்கியது அண்மையில். இதனைத் தொடர்ந்து, அதாவது இதற்கு முன்பதாக அந்த தடை நீக்கியதற்கு முதல் வாரம் அளவில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே லண்டனுக்கு சென்றிருந்தார். அவருடைய வருகை, அவர் சென்று வந்ததற்கு பிறகுதான் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தடையை நீக்கியிருந்தது. இதனை அடுத்து தீவிரமாக அரசாங்க கட்சிகள், அரசாங்க அமைச்சர்கள், ஜனாதிபதி உட்பட கூறியிருந்தார்கள், எதிர்க்கட்சி தலைவர் லண்டனுக்கு சென்று புலம்பெயர் அமைப்புகளோடு கலந்துரையாடிதான் அதற்கு பிறகு இவ்வாறான முடிவு எடுக்கப்பட்டது என்று குற்றம் சாட்டப்பட்டார் ரணில் விக்ரமசிங்கே. அதே போன்று அதற்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் தெளிவாக கூறியது, அதாவது ஐரோப்பிய ஒன்றிய இலங்கைக்கான கிளை உறுதியாக கூறியிருந்தது, இது அரசியல் அல்ல, இது நீதிமன்ற உத்தரவை தவிர இது ஒரு அரசியல் நகர்வல்ல என்பதை திட்ட தெளிவாக கூறியிருந்தது. அதனை அடுத்து இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பாக முதலாவதாக தற்போது கண்டித்திருக்கிறார். 4 கேள்விகளை தொடுத்திருக்கிறார். அதாவது ஐக்கிய நாடுகளுடைய பொது சபை கூட்டத்தொடருக்காக அமெரிக்கா சென்ற போது புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை சந்தித்தது யார் என்ற ஒரு கேள்வி. அதே போன்று ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தின் விடுதலை புலிகள் தடை நீக்க வழக்கில் அரசு தலையிடாமல், அதாவது இன்னும் இந்த வழக்கு இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த வழக்குக்கு இன்னும் அரசாங்கமே தடை விதிக்கவில்லை அல்லது தலையிடாமல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மற்றது, இதன் பின்பாவது இவ்வழக்கில் அரசு தலையிடுமா என்ற ஒரு கேள்வியும் தொடுத்திருக்கிறார்.
அடுத்த செய்தி, அனகாரிய தர்மபாலவின் நினைவாக முத்திரை இந்திய அரசாங்கம் வெளியிட்டது என்ற செய்தி புகைப்படத்துடன் வழியாக இருக்கிறது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் இதய சுத்தியுடனான அழைப்பாக இருந்தால்தான் தீர்வு வேறும் என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. வீரகேசரியில் வெளிவந்திருக்கிற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. வரவு இப்படி இருக்கின்ற போது செலவு எப்படி இருக்கிறது என்று கேனி அவர்களின் வித்தியாசமான கற்பனைகள் இந்த கார்ட்டூன் வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவை வீரகேசரியில் இடம்பெற்ற செய்திகள். இந்நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள கட்டமைப்பு தயாரிக்கப்படும் வரை நவம்பர் மாதம் முதல் விசேட கொடுப்பனவுகள் அரசு ஊழியர்களுக்கு 3000 ரூபாய், ஓய்வூதியக்காரர்களுக்கு 2500 ரூபாய். இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட அரசு ஊழியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட புதிய சம்பள கட்டமைப்பு தயாரிக்கப்படும் வரை அரசு ஊழியர்களுக்கு 3000 ரூபாயும் ஓய்வூதியக்காரர்களுக்கு 2500 ரூபாயும் எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் வழங்கப்படும் என்று அமைச்சர் சுசில் பிரேம்ஜெயந்தன் நேற்று தெரிவித்திருக்கின்றார். எனவே இவர்களுக்கு அந்த வரவு செலவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் வரை இவ்வாறான கட்டணம் வழங்கப்படும் என்று உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே சம்பளத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுமா என்று பொறுத்துதான் பார்க்கலாம். அடுத்து, பொருளாதாரத்தின் பிரதிபலங்களை சகலரும் அனுபவிக்க 2015 பட்ஜெட்டில் அறிய வாய்ப்பு. அரசு ஊழியர்களின் சம்பளம் இரட்டிப்பாக அதிகரிப்பு. கிராம சேவர்கள் நாட்டின் காவலர்கள். ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கள் இங்கே முக்கியமாக பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்த செய்தியாக, வதந்திகள் ஊர்வம்புகளின் அடிப்படையில் அரசு செயற்படாது. இணையதளங்களில் பிரசுரமாகும் வதந்திகள் ஊர்வம்புகளின் அடிப்படையில் செயற்படுவதில்லை. சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பதனால் உரிய முறையில் கொண்டுவரப்படும் என சபை முதல்வர் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்த ஒரு கருத்தொன்று இங்கே வெளியாக இருக்கிறது. முதல் பக்க செய்தியாக, புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காக ஜெனீவாவில் அரசுக்கு பாராட்டு. 13,000 பேர் சமூகமயப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்னும் 79 பேரே மீதியாக இருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. காப்போதா சாதாரண தர பரீட்சை 5,77,84 பேர் தோற்றம் இம்முறை என்ற அடிப்படையில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. உலக சமாதானத்துக்கு பௌத்த தர்மம் என்றும் வழிகோலும். உலக பௌத்த மாநாட்டிற்கு ஜனாதிபதி வழங்கிய ஆசி செய்தி முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. அதே வேளையில் தினகரனின் ஆசிரியர் தலையங்கம் அனைத்து தரப்பினரதும் வரவேற்பை பெறும் பட்ஜெட் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. அதுபோன்ற தினகரனின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. அவை இன்று வெளிவந்த தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது, ஐநா விசாரணைக்கு சாட்சியம் வழங்கியவர் கிளிநொச்சியில் கைது. தமிழ் கூட்டமைப்பு கண்டனம். போர் குற்றச்சாட்டுகள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இலங்கை மீதான சர்வதேச விசாரணைக்கு சாட்சியங்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கிளிநொச்சி நாச்சிக்குடாவில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடும் கண்டனமும் விசனமும் தெரிவித்திருக்கின்றது. அதாவது ஐக்கிய நாடுகள் விசாரணை குழுவினர் சாட்சி பதிவுகளை தற்போது பல்வேறு நாடுகளில் சென்று மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக இலங்கையில் சாட்சியம் அவர்கள் இலங்கைக்கு வந்து சாட்சியம் பெறுவதற்கான அனுமதியை இலங்கை அரசு வழங்கவில்லை. பாராளுமன்றத்தில் அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த சாட்சியாளர்கள், குறிப்பாக சாட்சி விசாரணை செய்கின்ற அதிகாரிகள் கூறியிருந்தார்கள், நாங்கள் இலங்கை நாட்டிற்கு வந்து விசாரணை செய்ய வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்திருக்கிறது, எங்களால் முடியும், அங்குள்ள மக்களுடைய பிரச்சனைகளை, சாட்சிகளை பதிவு செய்வதற்கு எங்களால் முடியும். ஸ்கைப் இருக்கிறது, வேறு பலவிதமான தொழில்நுட்ப வசதிகள் இருப்பதால் அது மூலமாக சாட்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சரவை பேச்சில் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல கூறியிருந்தார், குறிப்பாக இவ்வாறு இலங்கையிலிருந்து சாட்சியங்களை யாராவது பதிவு செய்தால் அதற்கு எதிரான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியிருந்தார். இதற்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஒருவர், முதலாவது நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் கிளிநொச்சியில் சாட்சியம் வழங்கினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதே போல ஐக்கிய நாடுகள் சபையையும் கேட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக தலையிட்டு அவருடைய விடுதலைக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கை கடவுச்சீட்டுடன் வருவோர் அனுமதி பெற தேவையில்லை. இலங்கை கடவுச்சீட்டின் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் இலங்கையில் வடபகுதிக்கு செல்வதற்கு பாதுகாப்பு அமைச்சரின் அனுமதியை பெற தேவையில்லை என்று ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஓமந்தை சோதனை சாவடியில் அதாவது வெளிநாட்டவர்களுக்கு வடபகுதிக்கு செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பு அமைச்சில் அனுமதி பெற வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. அதாவது இலங்கை கடவுச்சீட்டின் மூலம் வெளிநாடுக்கு சென்றவர்கள் அல்ல, அதாவது இலங்கை கடவுச்சீட்டு மூலமாக வெளிநாடுக்கு சென்றவர்கள் அல்ல, இலங்கையில் பிறந்து தற்போது வெளிநாட்டு கடவுச்சீட்டு மூலமாக வசிப்பவர்கள் வந்தால் மாத்திரமே பாதுகாப்பு அமைச்சில் அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் கூறியிருக்கிறார்.
ரணிலுடனான சந்திப்பின் பின்னர் பொது வேட்பாளர் குறித்த முடிவு. எதிரணிகளின் பொது வேட்பாளர் யார் என்பது குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாட்டை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் அதன் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இன்று அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேசப்பட இருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. எனவே பொது வேட்பாளர் யார் என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. மஹிந்த போட்டியிட்டால் சட்ட நடவடிக்கை. தற்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவாராக இருந்தால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று ஜேவிபி தெரிவித்திருக்கின்றது. அதனால் ஏற்கனவே கூறிய விடயம் ஆரம்பத்திலே நான் அது சம்பந்தமாக கூறியிருந்தேன். குறிப்பாக 3வது தடவையாக ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் போட்டியிட்டால் தாம் அதை புறக்கணிப்போம் என்று மக்கள் விடுதலை முன்னணி தொடர்ந்து கூறி வருகிறது. அதுக்கு ஆதரவு நாங்கள் தெரிவிக்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறது. அதே போன்று அதற்கு எதிராக அவருக்கு எதிராக பொது வேட்பாளராக களமிறங்கும் வேட்பாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம். எனவே இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கின்றோம் என்ற விடயத்தை அவர் கூறியிருக்கிறார். அடையாள அட்டை இல்லாமல் 9 லட்சம் பேர் ஜனாதிபதி தேர்தல் ஜனவரியில் நடைபெற உள்ள நிலையில் நாட்டில் 9 லட்சம் பேருக்கு தேசிய ஆள் அடையாள அட்டை இல்லை என்றும் இதில் சுமார் 6 லட்சம் பேருக்கு வாக்களிப்பதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டும் ஆவணங்கள் இல்லை என்றும் தேர்தல்களை கண்காணிப்பதற்கான கஃபே அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த அடையாள அட்டை அதற்கு முன்னர் வழங்கப்பட்டால் அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். இலங்கையில் சீனாவின் பிரசன்னம். கொழும்பிடம் டில்லி கவலை தெரிவிப்பு. இலங்கையில் சீனாவின் ராணுவ பிரசன்னம் அதிகரித்து வருவது தொடர்பாக கடும் கவலையை கொழும்புக்கு இந்தியா தெரிவித்திருக்கிறது. இது ஏற்கனவே நாங்கள் நினைக்கிறேன் மகரன் கடந்த திங்கட்கிழமை இது தொடர்பாக தமிழ் தந்தி பத்திரிகையில் வெளியான செய்தி தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். தற்போது சீனாவுடைய ஆதிக்கம் தொடர்பாக இந்தியா மிகவும் கவலை கொண்டுள்ளது. அதாவது அண்மையில் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் செய்து இந்திய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தையில் வெளியான தகவல்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வெளியிடப்படவில்லை, இப்போது வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் தான் கொழும்பு இடம் டில்லி கவலை தெரிவித்திருக்கிறது என்று அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது இலங்கையில் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இதுதான், அதாவது நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், இந்தியா குறிப்பாக தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே உண்மையான மனச்சாட்சியோடு செயற்படுகிறதா தமிழர்களுடைய பிரச்சனையில் என்ற ஒரு கேள்வி அனைவர் மத்தியிலும் தற்போது எழ ஆரம்பித்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் தமிழ் தலைமைகளை கைப்பொம்மையாக வைத்து சீன ஆதிக்கத்தை குறைத்து இந்திய தங்களுடைய ஆதிக்கத்தை மேலோங்க செய்வதற்கா இவ்வாறான ஒரு நடவடிக்கை இந்திய அரசாங்கம் மேற்கொள்கின்றது என்ற ஒரு கேள்வியை கூட அண்மையில் எழுப்பியிருந்தோம், பலர் எழுப்பியிருந்தார்கள். அதற்கான ஒரு பதிலாக இது அமைந்திருக்கிறது இல்லையா? அதில் குறிப்பாக ஒரு பந்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கடந்த மாதம் இலங்கை துறைமுகத்துக்கு சீன நீர்மூழ்கி கப்பல் சென்ற விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இது பலருக்கும் தெரியாத ஒரு விடயம். நிச்சயமாக சீனாவுக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வந்திருக்கிறது. எனவே அதுதான் மிகவும் இந்த விடயத்துக்கு முக்கிய காரணம் அதாகத்தான் இருக்கிறது. இந்தியாவின் கவலையை ஆற்றுப்படுத்துகிறது சீனா. கடல்வழி புதிய பட்டுப்பாதைக்குள் இலங்கையை மாலத்தீவையும் கொண்டு வரும் விடயத்தில் இந்தியாவின் செல்வாக்கை மோவிச் செல்வதை சீனா விரும்பவில்லை என்றும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. கடன் சுமை மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் என்று தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. தினக்குரலின் வெளிவந்திருக்கிற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. வடமாகாண சபை முதலமைச்சர் இங்கே இருக்கின்றார். அவருக்கு வழங்கப்படுகிற அரசாங்கத்தின் மூலம் நிதி வழங்கப்படுகிறது. ஆனால் அது அப்படியே அந்த நிதி மீண்டும் அரசாங்கத்துக்கு செல்வதை ஒரு கையில் பணத்தை போட்டு மற்ற கையில் பிடிக்கிற ஒரு விஷயம்தான் அது. இன்று மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கி இருக்காங்க. தினக்குரலின் செய்திகளாக அமைந்திருக்கிறது. நாங்கள் யாழ் தினக்குரலின் செய்திகளை பார்க்கலாம். பிரதான செய்தி ஏற்கனவே கொழும்பு தினக்குரல் பத்திரிகையின் செய்தி தான் அமைந்திருக்கிறது. யாழ் கொழும்பு ரயில் சேவை வியாழன் வரை ஆசன முற்பதிவுகள் இடம்பெற மாட்டாது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு செல்வதற்கான ரயில்களின் ஆசன பதிவுகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 5 தினங்களுக்கு முற்பதிவு செய்யப்பட்டு பூர்த்தியாகி இருப்பதாகவும் இதனால் எதிர்வரும் வியாழக்கிழமை வரையில் ஆசன பதிவுகள் இடம்பெறாது என்றும் யாழ் புகையிரத நிலைய பிரதம அதிபர் தவானந்தன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அனைத்து ஆசனங்களும் முற்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கொழும்பு வருகின்றவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இந்த வாரம் நீங்க முற்பதிவு செய்திருக்காட்டி யாழ்ப்பாணத்துக்கு ரயிலில் போறதை மறந்துடணும். குடும்பத்தை கொலை செய்வேன் என மிரட்டி சிறுமி மீது துஷ்பிரயோகம், அரியாலை பூம்புகாரில் சம்பவம் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது.
ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்ற தீர்ப்பை ஆராய்கிறது பிரிட்டன். விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடை குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் நீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்பை ஆராய்ந்து வருவதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. பிரிட்டனில் புலிகள் அமைப்பு தொடர்ந்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. 2000 ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிரிட்டனில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக புலிகள் இருப்பதை புரிந்து கொள்வது முக்கியமான விடயம் என இலங்கையின் உள்ள பிரிட்டிஷ் தூதரகத்தின் பேச்சாளர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அவைதான் யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இன்று இடம் பிடித்த முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது. நாங்கள் சுடரொலி பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். சுடரொலியும் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. அறவழி போராட்டத்தில் தமிழருடன் முஸ்லிம்களும் இணைய வேண்டும். கொழும்பில் வைத்து பகிரங்கமாக அழைப்பு விடுத்தார் மாவை எம்பி. வடமாகாண சபைக்கு அரசு முழுமையான அதிகாரங்களை வழங்குமானால் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட அனைத்து முஸ்லிம்களையும் மீளவும் அவர்களது சொந்த நிலங்களிலே நாம் குடியமர்த்துவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது பற்றி நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்திருக்கிறோம். அரசுக்கு எதிரான கருத்துடையவர்கள் மீது இலங்கையில் தொடர்ந்தும் அடக்குமுறை, மாணவர்களின் போராட்டம் மீதான தாக்குதலை கண்டித்து சர்வதேச மாண்பு சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பதாக அந்த அறிக்கை தொடர்பான விவரங்கள் சுடரொலியின் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. புலிகள் இயக்கம் தலைதூக்க ஒருபோதும் இடம் அளியோம். அரசு திட்டவட்டம். இலங்கையில் புலிகள் மீண்டும் தலைதூக்குவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் மீண்டும் புலிகளை தலைதூக்கினால் தலைக்கு அடிப்போம். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜயந்தன் நேற்று தெரிவித்த கருத்து வெளியாக இருக்கிறது. அவருடன் நேற்று பலவிதமான கேள்விகள் தொடங்கப்பட்டிருந்தன. அதன்போது இந்த கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. செயற்றுடனற்ற வடமாகாண சபை இப்படி கூறுகின்றார் அமைச்சர் சுசில். புலம்பெயர் நாடுகளின் புலிகளின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் வடமாகாண சபை செயற்படுகிறது என்று குற்றம் சாட்டிய அரசு ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடும்போது வடமாகாண சபை செயற்றற்று இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அரசாங்கம் நிதிகளை வழங்குகிறது, ஆனால் அதை பயன்படுத்துகிறார்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. நிச்சயமாக குறிப்பாக தான் தற்போது ஒரு இழுபறி நிலைதான் காணப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள், அரசாங்கம் அவர்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான். அவர்கள் செய்வதறியாது திகைத்துக் கொண்டு செய்வதறியாத ஒரு நிலையில் தான் அவர்கள் காணப்படுகிறார்கள். எனவே பொதுமக்களை உணர்ந்து பொதுமக்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்க கூடிய வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான தீர்வினை பெறுவதற்கு அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டும். நிச்சயமாக இவ்வாறு கருத்துக்களை கூறி 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 இதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. பேசுவதோ கருத்துக்கள் கூறுவதிலோ எந்த விதமான பலனும் இல்லை. ஆனால் அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுத்தால் தான் பொதுமக்களுக்கு நிச்சயமாக பயன் இருக்கும். இதில் கூறப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், புலம்பெயர் நாடுகளுடைய புலிகளின் நிலைப்பாட்டை, அதாவது வடமாகாண சபை புலம்பெயர் இந்த மக்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் வடமாகாண சபை மக்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு விதமான நன்மைகளையும் செய்யவில்லை. அவருடைய பிரச்சனைக்கு தீர்வை அபிவிருத்தி என்ற ஒரு இலக்கில் தான் அவர் தொடர்ந்து சுசில் பிரேமஜயந்த் அவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு நிலையில் தான் இருக்கிறது. எனவே அரசியல் தலைவர்கள் இதை புரிந்து கொண்டு பொதுமக்களுக்காக நிச்சயமாக சேவையாற்ற வேண்டும். இந்த இழுபறி நிலைக்கு எப்போது முற்றுப்புள்ளி கிடைக்கிறதோ தெரியவில்லை. ஐநா விசாரணை குழுவுக்கான சாட்சியம் 31ஆம் தேதி நிறைவு என்று செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோன்று சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் தேர்தல் வெற்றியை தவிர வேறு இல்லை நிதி அறிக்கையில் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. சுடரொலியில் வெளிவந்திருக்கின்ற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. என்ன வினோதம் பாரு, எவ்வளவு ஷோக்கு பாரு என்று அந்த பட்ஜெட்டை மையப்படுத்தியதாக இந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. இனி நாங்கள் இன்று வெளிவந்த மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் ஒரு சில செய்திகளை பார்த்து விடலாம். கணவனின் கையில் இந்த கத்தியில் மின்னல் தாக்கியதில் தம்பதி மரணம் என்ற செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. கந்தானையில் ரயில் கேப் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 காயம், 2 நிலைமை கவலைக்கிடம். இந்தியாவுக்கு 2 கடத்தப்படவிருந்த 35,17,650 ரூபாய் பெறுமதியான தங்கம் என்ற தலைப்பிலும் செய்திகள். 250 வருட பழமைமிக்க நாணயங்களை வைத்திருந்தோர் 2 மீது சந்தேகத்தில் கைது என்ற தலைப்பிலும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அவைதான் இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளிவந்த முக்கியமான செய்திகள். குறிப்பாக தேர்தல் தொடர்பாகவும் இந்த பட்ஜெட் தொடர்பாக தான் அதிக செய்திகள் அனைத்து பத்திரிகைகளும் இடம்பெடுத்திருக்கின்றன. எனவே எதிர்காலத்தில் இது தொடர்பாக தான் தகவல்கள் பத்திரிகைகளிலோ ஊடகங்களிலோ சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள், பல்வேறு அரசியல்வாதிகள் தங்கள் கருத்துக்களை மாறி முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். பொறுத்து பார்க்கலாம். நன்றி ஜெஃப்ரி. காலை வேளையில் பிரஸ் ரிலீஸோடு இருந்தோம். நன்றி மாயூரன். மீண்டும் நாளையும் சந்திக்கலாம் சக்தி பிரஸ் ரிலீஸோடு. தொடர்ந்து சக்தியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.